என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மேப் நம்பர் 28 பா, மேப் நம்பர் 27 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்தராக பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் மேப் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா ஜியோகிராஃபி எந்த ஆர்டரில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள வேளாண்மையில முக்கியமானது இருந்துச்சுன்னா ஒரு சில டேபிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் ஆல்ரெடி கேட்ட PYQ கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து இம்பார்ட்டண்டாக போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மையில ஒரு நிறைய வகைகள் கொடுத்துருப்பாங்க. தன்னிறைவு வேளாண்மை, இடப்பயிர் வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, அந்த மாதிரி நிறைய வகைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் இடப்பயிர் வேளாண்மைக்கு மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் சொல்லுவாங்க. இடப்பயிர் வேளாண்மைனா ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறது முடிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, வேற இடத்துக்கு போயிடுவாங்க. பழங்குடியினர் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறி மாறி போவாங்க. அந்த வந்து இடப்பெயர் வேளாண்மை. அது எந்த மாநிலங்கள்ல என்ன பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இது அஸ்ஸாம்ல இடப்பெயர் வேளாண்மை என்ன சொல்லுவாங்க, ஜிம். அஸ்ஸாம்ல ஜிம்னு சொல்லுவாங்க. கேரளால பொன்னம். அஸ்ஸாம்ல ஜிம் இடப்பெயர் வேளாண்மை சொல்லுவாங்க, ஜிம்னு சொல்லுவாங்க. கேரளால பொன்னம் சொல்லுவாங்க. ஆந்திரா மற்றும் ஒடிசால பொடுன்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசல 4 பேர் சொல்லுவாங்க. பீவார், பீரா, பெண்டா, மாசான். பீவார், பீரா, பெண்டா, மாசான். பாப்பா வரிசையிலே இருக்கும். பீவார், பீரா, பெண்டா, மாசான். லாஸ்ட் மட்டும் இருக்கும். இந்த 4 மட்டும் சொல்லிடலாமா? அஸ்ஸாம்ல இடப்பெயர் வேளாண்மை சொல்லுவாங்க, ஜிம்மு. கேரளால பொன்னம். ஆந்திரா மற்றும் ஒடிசால பொடு. மத்திய பிரதேசில பீவார், பீரா, பெண்டா, மாசான். இன்னொரு டைம் சொல்லிடலாமா? இடப்பெயர் வேளாண்மை என்ன மாநிலங்கள் என்னென்ன வேறு பேர் சொல்லுவாங்க. இடப்பெயர் வேளாண்மை அப்படின்னா ஒரு இடத்துல வேளாண் பண்ணிட்டாங்க, அடுத்த இடத்துக்கு மாட்டுவாங்க. அந்த மாதிரி இடம் விட்டு மாதிரி பண்றதா இடப்பெயர் வேளாண்மை சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. அஸ்ஸாம் என்ன பேர் சொல்லுவாங்க, ஜிம் சொல்லுவாங்க. கேரளால பொன்னம். ஆந்திரா மற்றும் ஒடிசால பொடு. மத்திய பிரதேசில பெண்டா, பீரா, பீவார், மாசான். இந்த 4 பேர் சொல்லுவாங்களா? அப்படியே ரிவைஸ் பண்ணிருங்கப்பா. அடுத்து இந்தியாவில் உள்ள வேளாண் பருவ காலங்கள். இந்தியாவில் வேளாண் பருவ காலங்கள் 3 பருவ காலங்கள் சொல்லுவாங்க. சையத் பருவம், காரிஃப் பருவம், ராபி பருவம். இன்னொரு டைம் சொல்லலாம், சையத், காரிஃப், ராபி. இன்னொரு டைம் சையத் பருவம், காரிஃப் பருவம், ராபி பருவம். அந்த சையத் பருவம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஜூன் மாதங்கள்ல அந்த பயிரிடப்படுவது. ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்கள்ல பயிரிடப்படுவது சையத் பருவம் சொல்லுவாங்க. காரிஃப் பருவம் சொல்லிட்டு ஜூன் செப்டம்பர் மாதம் காரிஃப். ராபி பருவம் வந்து அக்டோபர் டு மார்ச். ஓகேவா? இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின்ஸ் தான். இதுவும் டைரக்டா மேட்சஸா கேட்கலாம். இந்தியாவில் வேளாண் பருவ காலங்கள் எத்தனை இருக்கு? வேளாண் பருவ காலங்கள் நார்மலா பருவ காலம் 4: குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இது என்ன கேட்காங்க, இந்தியாவில் வேளாண் பருவ காலங்கள் 3ஆ பிரிக்காங்க. சையத் பருவம், காரிஃப் பருவம், ராபி பருவம். இன்னொரு டைம் சொல்லலாம், சையத், காரிஃப், ராபி. முடிஞ்சா? சையத் அப்படிங்கிறது ஏப்ரல் டு ஜூன். சையத் பருவம் அப்படிங்கிறது எந்த மாதங்கள்? ஏப்ரல் டு ஜூன். அங்கே ஜூன்ல முடியுதா, அடுத்து ஜூன் டு செப்டம்பர், அடுத்து அக்டோபர் டு மார்ச். அவ்வளவுதான், அக்டோபர் டு மார்ச். முடிஞ்சா? 2 இது பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? இடப்பெயர் வேளாண்மைய எந்தெந்த மாநிலம் என்ன பேர் சொல்லுவாங்க? அஸ்ஸாம்ல ஜிம்னு சொல்லுவாங்க. கேரளால பொன்னம் சொல்லுவாங்க. ஆந்திரா மற்றும் ஒடிசால பொடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து மத்திய பிரதேசில பீவார், பெண்டா, மாசான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வேளாண் பருவ காலம் 3ஆ பிரிக்காங்க. சையத் பருவம், காரிஃப் பருவம், ராபி பருவம். சையத் பருவம் அப்படிங்கிறது ஏப்ரல் டு ஜூன். அதுக்கடுத்து காரிஃப் பருவம் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர். அடுத்து ராபி பருவம் அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். இப்போ பார்த்த வரைக்கும் ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள முக்கிய பயிர்கள். இந்தியாவில் பயிர்களை வந்து எத்தனை வகையா பிரிக்காங்கன்னா 4 வகையா பிரிக்காங்க. உணவு பயிர், வாணிப பயிர், தோட்டப்பயிர், தோட்டக்கலை பயிர். என்னென்ன பயிர்? உணவு பயிர், வாணிப பயிர், தோட்டப்பயிர், தோட்டக்கலை பயிர். ஓகேவா? இந்த உணவு பயிர்னா என்னென்னலாம் இருக்கு? நெல்,
கோதுமை, சோளம், கம்பு, பார்லி, பருப்பு வகை. என்ன? நெல், கோதுமை, கம்பு, சோளம், பார்லி, பருப்பு வகை இருக்கும். அது வாணிப பயிர், உணவு பயிர்னா நம்ம அன்றாட சாப்பாடுக்காக தேவைப்படுது. வாணிப பயிர் இருந்துச்சுன்னா நம்ம இன்கமுக்காக, தொழில டெவலப் பண்றதுக்காக அக்ரிகல்ச்சர் பண்றது வாணிப பயிர். எக்ஸாம்பிள் கரும்பு, அதுக்கப்புறம் சணல், பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வரும். அதுக்கு தோட்ட பயிர் இருந்துச்சுன்னா தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள் வரும். தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். தோட்டக்கலை பயிர் இருந்துச்சுன்னா பழம், காய்கறிகள், பூக்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாமே தனித்தனி மேப்பா எந்த மாநிலம் முதலிடம் பிடிக்கும் அப்படிங்கிறத மேப் இதுக்கு அடுத்து வரதுல பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்ன பார்த்தோம்? 3 கடன் பார்த்தோம். இந்தியாவில் வேளாண்மை முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து இடப்பெயர் வேளாண்மைக்கு ஒவ்வொரு மாநிலத்தை என்ன பேர் சொல்றாங்க? அஸ்ஸாம்ல ஜிம்முன்னு சொல்றாங்க, கேரளால பொன்னம், ஆந்திரா மற்றும் ஒடிசால பொடுன்னு சொல்றாங்க. அது மத்திய பிரதேசல பீவார், பெண்டா, மாசான் சொல்றாங்க. அதுக்கடுத்து பீவார், பெண்டா, மாசான். அதுக்கடுத்து இந்தியாவில் வேளாண் பருவ காலங்களை 3ஆ பிரிக்கிறாங்க. சையத் பருவம், காரிஃப் பருவம், ராபி பருவம். சையத் பருவம் அப்படிங்கிறது எந்த மாதம்? ஏப்ரல் டு ஜூன், ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கிறது காரிஃப், அக்டோபர் டு மார்ச் அப்படிங்கிறது ராபி பருவம். அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள பயிர் வகைகள், முக்கிய பயிர் வகைகளை 4 கேட்டகரியாக பிரிக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து முக்கிய உணவு பயிர், முக்கிய வாணிப பயிர், முக்கிய தோட்ட பயிர், தோட்டக்கலை பயிர். முக்கிய உணவு பயிர் அப்படிங்கிறது நெல், கோதுமை, சோளம், கம்பு, பார்லி, இதெல்லாம் பருப்பு வகை இதெல்லாம் வரும். அதே வாணிப பயிர் அப்படிங்கிறது வாணிபம் பண்றதுக்காக, தொழிலை டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்றது கரும்பு, பருத்தி, சணல் இதெல்லாம் வரும். எண்ணெய் வித்துக்கள். அதுக்கடுத்து தோட்ட பயிர் அப்படிங்கிறது காஃபி, தேயிலை, நறுமண பொருட்கள் இதெல்லாம் வரும். அதுக்கடுத்து தோட்டக்கலை பயிர் அப்படிங்கிறது காய், பழம், பூக்கள் இதெல்லாம் வரும். இது ஒன்ஸ் தெளிவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஃபர்தரா எப்படி போகணும் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு அடுத்த மேப்ல பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.